ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் சுவிட்ச் பாக்ஸை நம்மளே வந்து எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்க சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 உட்டன் பாக்ஸ் வித் மைக்கா ஷீட் எடுத்திருக்கோம். மைக்கா ஷீட்டில் தேவையான சுவிட்ச் காடி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஹோல்டரு, ஒரு 5 பின் சாக்கெட்டு, ஒரு 2 பின் சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டரு, 1 வே சுவிட்ச் 5 ஆம்ப் சுவிட்ச் வந்து 2 எடுத்திருக்கோம். ஸோ மினி MCB 6 ஆம்ப்ஸில். ஸோ ஒரு 3 பின் டாப்பு, ஒரு 2 பின் டாப்பு, ஸோ ஒரு குண்டு பல்ப் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் சுவிட்ச் பாக்ஸில் எப்படி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் நம்ம காடி எடுத்தாச்சு. ஸோ நம்ம சுவிட்ச் பாக்ஸ் 8 நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஷீட்டை மட்டும் நம்ம அவுத்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ காடி எடுக்க கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எங்கெங்கே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா காடி எடுத்து கொடுத்துருவாங்க இது மாதிரி. ஸோ அதில் நம்ம இதை சுவிட்ச் போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவிட்சுக்கு இந்த சாக்கெட்டும், ஸோ இதுக்கு இந்த சாக்கெட்டும், ஸோ MCB ஆன் பண்ணால் டோட்டலாக நம்மளுக்கு ஆன் ஆகிற மாதிரி ஸோ நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சுவிட்ச் எல்லாத்தையும் இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ MCBயை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ஓவரோட் ஆனாலும் நம்ம MCB வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ இதோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸு. ஸோ சுவிட்சு சாக்கெட் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு முடுக்குங்க. ஸோ மேலே நேம் கொடுத்துருப்பாங்க, நேம் வச்சு நீங்கள் முடுக்கலாம். ஸோ 2 பின் எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸ் டெஸ்ட் ஆம்ப் செக் பண்ணுறதுக்காக. ஸோ 5 பின் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா ஃபேஸ் நோட் கொடுப்போம். ஸோ அது நார்மலாக வந்து நம்ம யூசேஜாக தேவைப்படும். ஸோ சுவிட்சை வந்து நீங்கள் தலைகீழ முடிக்கினீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வராது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக முடிக்கினா தான் நம்மளுக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கரெக்டாக வரும். ஸோ எல்லா ஸ்க்ரூவும் போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி கட்டிங் ப்ளையர் யூஸ் பண்ணி ஸோ டைட் பண்ணிங்கன்னா வந்து சுவிட்ச் வந்து லூஸ் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ஹோல்டர் வரப்போகுது. ஸோ அதுக்கு நேரம் நம்ம ஒரு ட்ரில் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் வரதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம இந்த உட்டன் பாக்ஸ்லேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஒரு 3 கோர் ஒயர் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5 3 கோர் ஒயரு. நெக்ஸ்ட் நம்ம இதில் கனெக்ஷன் எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சுவிட்சுக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். சுவிட்சோடைய 2 நாபில் ஒரு நாப், அதாவது கீழே இருக்கிற நாபில் ஃபேஸ் இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒயரை சீவிட்டு டபுளாக மடிச்சுட்டு ஸோ இது மாதிரி கனெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இண்டிகேட்டருக்கு நம்ம ஒரு ஃபேஸை கொடுத்துட்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm ஒயரு. ஸோ நார்மலாக இதை டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடும். ஸோ ஃபேஸு ஒரு சுவிட்சுக்கும் ஒரு இண்டிகேட்டருக்கும் கொடுத்தாச்சு இன்புட்டு. ஸோ இன்னொரு சுவிட்சுக்கு ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ மூணுத்தையுமே நம்ம ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு. இந்த சுவிட்சு, இண்டிகேட்டர், இன்னொரு சுவிட்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு MCBயில் கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ MCB ஆன் பண்ணதுக்கப்புறம்
ஸோ சுவிட்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை போகும். ஸோ ஃபேஸ் நம்ம இன்புட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எம்சிபி மட்டும் ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ அது லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட்டுக்கு நம்ம இன்புட் கொடுப்போம். ஸோ சாக்கெட்டில் எல்லுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாம் லைனு. ஸோ அதில் தான் நம்ம ஃபேஸ் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை சுவிட்சில் கொடுக்கணும். ஸோ இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா இதுக்கு, ஸோ இந்த சுவிட்ச் இதுக்கு. ஸோ அப்படி தான் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சுவிட்சுக்கு நம்ம ஃபேஸ் இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஸோ சுவிட்சோடைய அவுட்புட்டு தான் நம்ம சாக்கெட்டு கொடுக்க போகிறோம். ஸோ ஒயர் இது மாதிரி நம்ம சிவி டபுளாக மடித்து கனெக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ சுவிட்சோட அவுட்புட் எடுத்துன்னு போய்ட்டு சாக்கெட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2 பின் சாக்கெட்டுக்கு ஒரு லைன் இன்புட் கொடுக்கலாம். ஸோ 2 பின் சாக்கெட்டோடைய எதில் வேணாலும் நம்ம லைன் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சுவிட்சோடைய அவுட்புட்டில் கொடுத்துட்றோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா 2 பின் சாக்கெட்டுக்கு லைன் வந்துடும். ஸோ 2 பின் சாக்கெட்லேருந்து இன்னொரு லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பல்பில் கொடுக்க போகிறோம். ஸோ நியூட்ரலை நம்ம பல்பில் கொடுக்க போகிறோம். ஸோ சாக்கெட்டோடைய என்னா நியூட்ரலு. ஸோ எண்ணில் நம்ம இது கொடுக்க போகிறோம். பிளாக் ஒயரை, அதாவது நியூட்ரலு. ஸோ நியூட்ரல் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இண்டிகேட்டருக்கும் நம்ம லூப் பண்ணணும். ஸோ 5 பின் சாக்கெட்டுக்கும் இண்டிகேட்டருக்கும் நம்ம நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த நியூட்ரல் லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பல்புக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 பின் சாக்கெட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ பல்பில் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக நம்ம ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு இன்புட் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm 3 கோர் ஒயரு. ஸோ ரெட்டு நம்ம ஃபேஸு, ப்ளூ வந்து நியூட்ரலு, க்ரீன் வந்து எர்த்தாக எடுத்திருக்கோம். ஸோ ஃபேஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டேட்டா எம்சிபியில் கொடுத்துடலாம். ஸோ ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரலு. ஸோ சாக்கெட்டோடைய நியூட்ரலில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். எப்பயுமே சாக்கெட்டோடைய ரைட் சைடில் ஃபேஸும் லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரலும் வரும். ஸோ இல்லைனாலும் இதில் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. எல்னா லைனு, என்னா நியூட்ரலு, ஈனா எர்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எர்த்தை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்புட் லைன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஃபேஸ் நம்ம எம்சிபியில் கொடுத்தாச்சு. எர்த்தை நம்ம சாக்கெட்டில் கொடுத்தாச்சு. நியூட்ரல் பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரலில் கொடுத்துட்டோம்.
ஸோ எம்சிபிலேருந்து நம்ம அவுட்புட் போயிட்டு ஸோ எல்லா சுவிட்சுக்கும் நம்ம இன்புட்டாக கொடுத்துருப்போம். சுவிட்சுக்கு, இண்டிகேட்டருக்கு, இந்த சுவிட்சுக்கும் நம்ம ஃபேஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பார்த்தீங்கன்னா சாக்கெட்டோடைய நியூட்ரல் பாயிண்ட்லேயும் இண்டிகேட்டர் ஒரு நியூட்ரலும், ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹோல்டர்லேயும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 பின் சாக்கெட்டுக்கு நம்ம ஒரு இன்புட் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பல்பில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சுவிட்சிலேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்புட்டாக நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஹோல்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபேஸ் நியூட்ரல் நம்ம எப்படி வேணால் மாற்றி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம எல்லா கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸுக்கு இன்புட் லைன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர் ஒயரில் நம்ம 3 பின் டாப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்ம 3 பின் டாப்பு. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணால் ஸோ இந்த டாப் வந்து நம்ம அவுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நம்ம பிடுங்காமல் இருக்காக ஸோ ஒரு டை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு லைன் வரும், லெஃப்ட் சைடில் நியூட்ரல் வரும். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எர்த்தாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஒயரை வெளில பிடுங்காமல் இருக்கிறதுக்காக ஸோ இது மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லு என்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈனா எர்த்து, ஸோ எல்னா வந்து நம்மளுக்கு லைனு. ஸோ ரெட் கலர் ஒயர் நம்ம ஃபேஸாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எல்லில் நம்ம இந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரலு ப்ளூ கலர் தான் நம்மளுக்கு நியூட்ரலாக எடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எர்த்து, ஈயில் நம்ம எர்த்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டாப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை ப்ளக்கில் சொருவி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு.
ஸோ எம்சிபி நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்டர் வந்து எரியுது. ஸோ ஃபேஸ் விட்ற கரெக்டாக சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ எம்சிபியில் தான் கரெக்டாக வந்து ஃபேஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் 2 பின் ஃப்ளக் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளக்லேருந்து ஒயர் நம்மளுக்கு பிடுங்காமல் இருக்கிறதுக்காக சின்னதாக நாட் போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம எந்த ஒயர் வேணாலும் இதில் வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் கவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 2 பின்னை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 பின் டாப்பை நம்ம இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்க்ரூவும் போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எம்சிபி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ சுவிட்சை போட்டதுக்கப்புறம் ஸோ சாக்கெட்டில் ஃபேஸ் கரெக்டாக வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு ஃபேஸ் வரக்கூடாது. ஸோ வரல. ஸோ அதேமாதிரி இந்த சாக்கெட்டும் செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வருது. ஆஃப் பண்ண உடனேயும் வரல. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோல்டரில் இந்த குண்டு பல்பை போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 பின்னை இந்த சாக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயர் நீங்கள் ஸோ இது மாதிரி கையில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணால் நம்மளுக்கு பல்ப் எரியும். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பல்ப் எரியாது. ஸோ சப்ளையும் நம்மளுக்கு வராது கையில். சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு இதில் சப்ளை வரும். ஸோ டோட்டலாக வேணுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணாலும் இந்த எம்சிபி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு சப்ளை வராது. சுவிட்ச் ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு சப்ளை வராது. ஸோ இந்த சீரியஸ் எஸ்லாம் சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம வீட்டில் இருக்க நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ அது எப்படி செக் பண்ண சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.